வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல ராஜேஸ்வரியோட ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கணக்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா மனோகர் உள்ள போன அந்த கேப்ல போயிட்டு ரேணுகா இருக்கிற அந்த ரூமை வந்து ஓபன் பண்றாங்க. அந்த மாதிரி டைமிங்ல மல்லி விஜய் ரெண்டு பேரும் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அந்த லேடியை பார்த்தது ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே வந்து மல்லி விஜய் ரெண்டு பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா சந்தேகம் வராத மாதிரி அந்த லேடி பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல சார், நான் வந்து கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது விஜய் பாத்தீங்கன்னா எங்க ஐடி கார்டு எங்க, உங்களோட ஐடி கார்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த லேடி பாத்தீங்கன்னா திரு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்டதான் வந்து ஐடி கார்டு இல்லல்ல. விஜய் மல்லி ரெண்டு பேரும் இப்படி தீர விசாரிப்பாங்க, சோ கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி டைமிங்ல அந்த லேடியோட மொபைலுக்கு பாத்தீங்கன்னா கால் வருது. யார் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் கால் பண்றாங்க. ராஜேஸ்வரி எதுக்காக கால் பண்றாங்கன்னா, அதாவது நீ அந்த விஜயோட வீட்டுக்கு போயிட்டியா, ரேணுகாவை பார்த்துட்டியா, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக தான் ராஜேஸ்வரி வந்து கால் பண்றாங்க. சோ கரெக்டான சுச்சுவேஷன்ல அந்த லேடி மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? இல்ல விஜய் மல்லி ரெண்டு பேரும் அந்த மொபைல்ல பார்த்துட்டு இவங்க வந்து ராஜேஸ்வரியோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறாங்களா, இல்ல அந்த லேடி வந்து வேற ஏதாவது சொல்லி சமாளிக்க போறாங்களா அப்படின்றதுதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குது. ஆனா விஜய் மல்லி ரெண்டு பேருக்கிட்டையும் இவங்க ராஜேஸ்வரியோட ஆளுன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டா கண்டிப்பா இதனால ராஜேஸ்வரிக்கு நிறைய பாதிப்புகள் வரப்போகுது. ஏன்னா அவளோட பிரச்சனையே வேணாம், சௌகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் மல்லி ரெண்டு பேரும் வந்து ஓரமா ஒதுங்கி வந்துட்டாங்க. ஆனா திரும்ப அவங்களோட வாழ்க்கையிலே இவங்க குடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் வந்து ராஜேஸ்வரியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.